அனைவருக்கும் வணக்கம். அன்பான நாவல் மைண்ட் நேயர்களே, ஜோதிடத்திலே மிகுந்த நம்பிக்கை கொண்ட அன்பர்களே, இந்த மாத பலன் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் மாத பலனிலே பல விஷயங்களை உங்களுக்காக எடுத்து சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய இருந்தாலும், கொடுத்த குறிப்பிட்ட நேரத்திற்குள் ரத்தின சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம். இந்த குரோதி வருஷம் பங்குனி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன மாதம் 15/3/2025 முதல் 13/4/2025 வரை பங்குனி மாதம் 30 நாட்கள். இந்த மாதத்தில் முக்கியமான தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது 2. முதலில் வருவது ஸ்ரீராமநவமி. மற்றபடி மாதம் வரக்கூடிய சங்கட சதுர்த்தி, பிரதோஷம் இந்த மாதிரிலாம் இருக்குது. இதில் முக்கியம்னு சொன்னால் முருகப்பெருமானுடைய பங்குனி உத்திரம். அது 11ஆம் தேதியும் வருது, 12ஆம் தேதியும் வருது. உங்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்தில் என்னைக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து. ஏன்னா நட்சத்திர பிரதானம், திதி பிரதானம்னு இருக்குது. நட்சத்திரம்னா உத்தர நட்சத்திரம், பங்குனி மாதத்தில் வரக்கூடிய உத்தர நட்சத்திரம் பங்குனி உத்தரம். சில கோவில்களில் பௌர்ணமி திதியும் பங்குனியில் வரக்கூடிய பௌர்ணமி அந்த உத்தர நட்சத்திரத்தை சேர்ந்து பெய்யக்கூடாது. திதி பிரதான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில கோவில்களில் பௌர்ணமி அன்னைக்கு பண்ணுவாங்க. அது 12ஆம் தேதி. அதே போல் அதுக்கு முன்பாக இந்த மாதத்தில் 6/4/2025 அன்று ஸ்ரீராம நவமி. அது ஒரு முக்கியமான தினம். அருகில் இருக்கக்கூடிய ராமர் கோவிலுக்கு சென்று ராம ஜென்ம தினம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்ரீராம நவமி ராமரை போய் வணங்கிட்டு வாங்க. ஸ்ரீராம நவமி அன்று வீட்டில் கூட ராமர் படம் வச்சு கொஞ்சோண்டு பானகம் நீர்மோறு செய்து, இந்த வடப்பருப்புன்னு சொல்லுவாங்க, கோசமல்லின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணி, எப்படி நம்ம ஜென்மாஷ்டமின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணருக்கு கோகுலாஷ்டமி கொண்டாடுறோமோ அந்த மாதிரி ராமருக்கு ஸ்ரீராம நவமி இதை கொண்டாடுவது மிகவும் நல்லது. அதே போல் இந்த மாதத்தில் தமிழ் மாதம், அதாவது 7ஆம் தேதி முதல், அதாவது சுக்கிரன் அஸ்தமனம் அப்படின்னு சொல்லக்கூடியது 21/3/2025 31/3/2025 வரை இந்த 10 நாட்கள் சுக்கிரன் அஸ்தமனம். அந்த காலகட்டங்களிலே நிச்சயதார்த்தமோ திருமணமோ இல்லை அவசியம் ஏற்பட்டால் மாற்றிக்கொள்ளலாம்ங்கிற விசேஷத்தை தவிர கண்டிப்பாக பண்ணியே தரணுங்கிற சில விசேஷங்களை பண்ணலாம். அதாவது திரட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய புண்ணியாவச்சனம், குழந்தை பிறந்த புண்ணியாவச்சனம், சில விஷயங்கள், இதெல்லாம் வேறு வழி இல்லை, இன்றியமையாதது, அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் நிச்சயதார்த்தம், உறுதி பண்ணுறது, திருமணத்துக்கு நாள் குறிக்கிறது, இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் இந்த 10 நாளில் பண்ணக்கூடாது. ஏன்னா சுக்கிரன் அஸ்தமனம். சுக்கிரன் அஸ்தமனத்தில் குடும்ப வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்டவர், அதே போல் ஆயுள் பலத்துக்கு சம்பந்தப்பட்டவர் சுக்கிரன். செத்தார்தமை எழுப்பும் பார்க்கவான் சுக்கராச்சாரி அப்படின்னு சொல்லக்கூடிய. அதனால் சுக்கிரனை கொண்டாடக்கூடிய நாம் இந்த பங்குனி 7லேருந்து 17 வரை எந்த ஒரு சுப விஷயத்துங்களுக்கும் முடிவு செய்யாமல் கொஞ்சம் தவிர்த்து சுக்கிரன் உதயம் ஆன பின்னாடி பண்ணலாம். அது 31ஆம் தேதி காத்தால 9:30 உதயம் ஆயிடுறது. அடுத்ததாக இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு அப்படின்னு சொல்கிறது மீன மாதம் அப்படின்னா சூரியன் மீனத்தில் இருக்கிறது. பங்குனி மாதம்னா சூரியன் மீனத்தில் இருக்கிறது. சூரியனோட சுக்கிரன் வக்கரகதியாக இருக்கிறது இந்த மாதம் பூரா. புதன் வக்கரகதியாக இருந்து திரும்ப கும்பத்தில் 3 நாளில் திரும்ப கும்பத்துக்கு ரிவர்ஸில் போகிறது. செவ்வாய் இந்த மாதத்தினுடைய முன்பகுதியில் மிதனத்திலிருந்து அடுத்து கடகத்துக்கு போகிறது. சந்திரனும் செவ்வாயும் இந்த மாதத்தை கடகத்திலிருந்து அது ஆரம்பிக்கிறது. சந்திர மங்கள யோகத்தில் ஆரம்பிக்கிறது. சனி பகவான் கும்பத்தில் இருக்கிறதும், கேது பகவான் கன்னியில் இருக்கிறதும், ராகு மீனத்தில் இருக்கிறதும். அப்போ என்ன, சூரியன், ராகு, புதன் வக்கரகதியாக கொஞ்ச நாள் பின்னாடி போயிட்டு திரும்ப நேர்கதியில் வந்து சூரியனோட சேர்றதும், சுக்கிரன் கூட இருக்கிறதும், இந்த 4 கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரக சேர்க்கையானது ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய அந்த காலகட்டமும் இந்த மாதத்தில் இருக்குது. குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கிறது. இதெல்லாம் ஒரு 12 ராசிகளுக்கும் உண்டான சில பெயர்ச்சி பலன்களை கொடுக்கிறது. இந்த மாதம் மிகவும் 12 ராசிகளுக்கும் ஓரளவுக்கு மிகவும் நல்ல பலன்களை கொடுக்காட்டாலும்
ஒரு நியாயமான பலன்களை கொடுத்து நியாயமான வேலைகளை செய்வித்து எல்லாவித கட்ட நட்டங்களையும் கொஞ்சம் நிவர்த்தி செய்யக்கூடிய மாதமாக இது அமைகிறது. இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம். கும்பராசிக்காரர்களே, குடத்திலிட்ட விளக்கு போல எரிந்தாலும் தெரியாது, அணைந்தாலும் தெரியாது. இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு அப்படித்தான் சொல்கிறது. இந்த மாதம் கிரக பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. குடும்பம் குதூகலமாக இருக்கும். குடும்பத்தில் எல்லா விஷயங்களும் நல்லதே நடக்கும். 2ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை. 2ஆம் இடம்ங்கிறது எதுலேயும் சேராது. இது ஒரு முக்கியமான விஷயமா ஜோசியத்தில் பார்க்கணும். அதாவது 4, 7, 10 கேந்திரம்னு சொல்கிறோம். 1, 4, 7, 10 கேந்திரம். இந்த 1ஆம் இடம் 2லேயும் சேரும். கேந்திரத்துலேயும் வரும், திரிகோணத்துலேயும் வரும். அதே போல் 1, 5, 9 அப்படிங்கிறது ஒரு திரிகோணஸ்தானம். அந்த வகையில் பார்த்தா இந்த 2ஆம் இடத்துக்கு ஏதாவது சிறப்பாக சொல்லியிருக்காங்கன்னா அந்த இடம் ஸ்தான பலன் அப்படின்னா வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், பணவரவு, பணத்தை சொல்கிறது, படிப்பை சொல்கிறது, எல்லாத்தையும் சொல்லக்கூடிய இடம் அந்த 2ஆம் இடம்னு ஒரு பகுதி வச்சுக்கலாம். ஆனால் இப்போ 3 முயற்சின்னு சொல்கிறோம், 4 மாத்திருஸ்தானம், சுகஸ்தானம் சொல்கிறோம், 6ஆம் இடம் ருண ரோக சத்ரு ஸ்தானம்னு சொல்கிறோம், 8ஆம் இடம் அஷ்டமம் கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது, 11ஆம் இடம் லாபத்தை கொடுக்கக்கூடியது, 12ஆம் இடம் எல்லா விஷயத்திலையும் கெடுத்து குட்டிச்சோராக்கக்கூடிய இடம். ஆனால் அந்த இடத்துல சுபர்கள் இருந்தால், அதுவும் வலிமையாக இருந்தால் அந்த விரயமெல்லாம் தடுக்கப்படும். இந்த கெடுக்கிற வேலையை குறைக்கும். அந்த மாதிரி இந்த 2ஆம் இடத்துக்கு சிறப்பான பலன் இல்லாட்டாலும் 2ல் இருக்கக்கூடிய எந்த கிரகமும் ராகு கேதுவை தவிர மற்ற எல்லா கிரகங்களும் நல்ல முறையில் தான் வேலை செய்யும். அப்படி பார்த்தா 2ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை இந்த மாதம் பூராமே. அது வக்கரகதியாகவும் இருக்குது, அது உச்சஸ்தானமாகவும் இருக்குது. சுக்கிரனுக்கு சூரியனோட எல்லாம் சேர்ந்து அஸ்தங்கமும் ஆகிப்போச்சு. ஆனால் கிரகண குடும்பம் கிரகண தோஷத்தில் இருக்கு. இது ஒரு முக்கியமான விஷயம். 12 ராசிக்குமே அந்த கிரகண காலம்தான். ஏன்னா சூரியன் ராகு சேர்க்கை. சூரியன் ராகு சேர்க்கையை விட கேதுக்கு 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது ஒரு பெரிய ஒரு அபரிமிதமான ஒரு கிரகண நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படின்னா செய்யக்கூடிய விஷயங்களை செய்ய விடாமல் தடுக்கும், செய்யக்கூடாத விஷயங்களை நிறைய செய்ய வைக்கும். இது ராகுனுடைய ஒரு குணாதிசயம், செயல்திறன். அது சூரியனை மறைக்கும். ஆனால் இந்த மாதம் சூரியன் நல்ல ஒரு வெய்ய காலம், நல்ல வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய காலம். சுக்கிரன் அஸ்தங்கம், புதன் அஸ்தங்கம் சரி. ஆனால் ராகு சூரியனையே எதிர்த்து போராடக்கூடியது. அதனால் குடும்பஸ்தானத்தில் அனைத்து விஷயங்களும் ஒரு போராட்டம் அல்லது ஒரு வாக்குவாதம், இந்த டிபேட்டுன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் நடந்து கடைசியில் நல்ல விதமாகவே முடியும். இதுவரை கண்ணுக்கு தெரியாத இருந்த பண வரவுகள், ஒரு இன்சென்டிவ், அடுத்தவர்கள் மூலமாக தடையாக இருந்த பணம், தொழிலில் ஒரு வருமானம் குறைவாக இருந்தது, இந்த மாதம் கொஞ்சம் வருமானம் ஜாஸ்தியாக வரும். உங்களுடைய பேச்சின் திறமை வெளிப்படும். அதனால் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. குடும்பத்தோடு ஒட்டி உறவாடி எல்லா விஷயங்களும் செய்வதற்கு நல்ல நேரம் இந்த மாதம். ஒரு 45 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசியை 3 விதமாக பிரிச்சுக்கணும். எப்படின்னா 30, 45, ஒரு 70 இந்த கணக்கில் பிரிச்சுட்டாதான் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வயதுக்கு மேலே தான், இந்தந்த வயதில் தான் ஒரு சில மாற்றங்கள் நடக்கும். இப்போ 30லேருந்து 45னா என்ன? ஆண்களாக இருந்தால் கல்யாணம் ஆகுது, நல்ல வேலையில் இருக்கிறது, குடும்பத்தில் நல்லா அந்யோன்யமாக இருக்கிறது. பெண்களாக இருந்தால் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து குடும்பத்தில் நல்ல அதிகப்படியான பண வரவு, யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படாமல்
உங்களுடைய வழி தனி வழியாக கொண்டு போகிறது. இது 2வது எபிசோடு 45 வயசுக்கு. சில ஜாதகர்களுக்கு ஜாதகத்தில் தாயினுடைய இடம் அம்மாவினுடைய இடம் கொஞ்சம் தோஷத்தில் இருந்தால், இல்லை இந்த 4, 7, 10 சந்திரன் கேது சேர்க்கையோ இல்லை கேது இருந்தாலோ கொஞ்சம் அம்மாவுக்கு சில கஷ்டமான காலகட்டமாக இருக்கும். இந்த ராசியில் பிறந்தவங்களும் சரி, இந்த ராசியில் பிறந்தவங்களுடைய தந்தையாக இருக்கப்பட்டவர்களுக்கு அடிக்கடி ஏதாவது ஒரு அடிபடுதல், ஒரு ஆக்சிடெண்ட்டு, மருத்துவ செலவு கொஞ்சம் அதிகமாக வைக்கக்கூடியது. இது 2வது விஷயம். 3வது கட்டம் நான் சொன்ன மாதிரி 75 வயசுக்கு மேலே எந்த ஒரு பிடிப்பும் இல்லாத வாழ்க்கையில் வாழக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இது இந்த மாதத்தில் அது அப்படியே பக்காவாக காமிக்கிறது. அதனால் அந்தந்த வயதுக்காரர்கள் நமக்கு எது வேணும், பணம் ஒன்றே பிரதானம் இல்லை. இப்போது ரிட்டையர் ஆகிட்டாங்க, பென்ஷன் வாங்குகிறாங்க. அவங்க என்னத்தை சாதிச்சிட முடியும்? என்னத்துக்கு அந்த பணத்தை செலவு பண்ண போகிறாங்க? குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு, தன்னுடைய செலவும் தன் மனைவிக்கு உண்டான செலவும். ஏன்னா பசங்கள்லாம் அவங்கவுங்க சம்பாதிப்பாங்க, இவங்க தனிப்பட்ட முறையில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு சேஃப்டி, அதுக்கு அவங்களுக்கு அந்த பணம் உபயோகப்படும். ஆனால் இந்த பென்ஷனை வச்சு, இந்த வயதானவருடைய பென்ஷனை வச்சு எத்தனை குடும்பம் நடக்குது? ஏன்னா இந்த ராசியில் ஒரு வயதானவர் இருக்கார், ஒரு 60 வயசுக்கு. அவருடைய மகன் தான், மகள் பற்றி கவலை இல்லை, மகன் பார்த்திங்கன்னா நிரந்தரமான வேலையில் இருக்க மாட்டார். அப்போ அவர் இதில் யூட்டிலைஸ் பண்ணுவார், இதை ஜாயின் பண்ணிக்குவார், இந்த பென்ஷனையும் இந்த பணத்தையும். அப்போது குடும்பம் ஒரு ஒற்றுமையாக இருந்தால்தான் இதெல்லாம் நடக்குங்கிற மாதிரி கணக்கு. அது இதில் இருக்குது. இருந்தாலும் 70 வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் குடும்ப உறவுகளால் சில சங்கடங்களை உருவாக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் பொருட்படுத்தாத அவரவர்கள் அவருடைய வேலையை பார்ப்பது, அவரவர்கள் அவருடைய சொந்த வாழ்க்கையை கவனிப்பது நல்லது. நன்றி, வணக்கம்.